கடந்த 2 வருஷமா வந்த வரவு செலவு திட்டத்தில் ஆளுங்கட்சியில் மலையக பிரதிகள் என்ன சொல்லியிருக்காங்க? 2024 4500 வீடுகள் இந்த வருஷம் கட்டி முடிப்போம். 2025 4500 வீடுகள் கட்டி முடிப்போம். இன்னைக்கு 9000 வீடுகள் முடிஞ்சிருக்கணுமே. ஆனால் இது வரைக்கும் மலையகத்தில் ஒரு வீடு கூட வரல. இந்தியா வீடு திட்டம் கௌரவத்துக்குரிய பிரதி அமைச்சர் அவர்கள் சொல்றாரு, தித்வா புயல் சம்பந்தமா வீடு திட்டத்தை பத்தி கேட்கும்போது கௌரவ பிரதி அமைச்சர் சொல்றாரு, மலையகத்தை பிரதித்துவப்படுத்துறவர் கைவிடப்பட்ட வீடு திட்டத்தை நாங்கள் கட்டி எழுப்பியிருக்கோம். எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு, யார் கைவிட்டா? வாங்க நம்ம நான் பிரதி அமைச்சருக்கு ஒரு அழைப்புதல் வர்றேன். நாங்கள் 2 பேரும் டெல்லிக்கு ஒரு ஃபிளைட்டை போட்டு நேரடியாக போய் கேட்போம், யார் கைவிட்டானு உண்மை வெளியே வரட்டும். இடைநிறுத்தப்பட்ட வீடு திட்டத்தை கட்டி எழுப்பினது ஜீவன் தொண்டமான். நான் அமைச்சராக இருக்கும் போது ஒரு வீடின் விலை எவ்வளவு நீங்க யாராச்சும் சொல்ல முடியுமா? 550 சதுரடி. நான் பாரோ எடுக்கும் போது 9,50,000 ரூபா. விலைவாசி அதிகரிச்சனால, பொருளாதார நெருக்கடினால 28 லட்சம் ரூபாய்க்கு அதிகரிக்கப்பட்டுச்சு. எனக்கு முன்னால் பேசின உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருந்தாரு, மக்கள் ரொம்ப நிம்மதியாக இருக்காங்க, திருப்தியாக வாழ்றாங்கன்னு. அப்புறம் எதுக்கு இந்த அவசர கால சட்டம்? எனக்கு அது புரிய மாட்டேங்குது. அதே நேரத்தில் ஒரே ஒரு விஷயம் நான் இங்கே இருக்கிற ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் கிட்ட சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் தான் அரசியல் பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற கட்சி தலைவர்கள் அனைவருமே மக்கள் பிரச்சனையாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆளும் தரப்பினரை பார்க்கும்போது எனக்கு ஒரு வேடிக்கையாக இருக்குது. காரணம் என்னென்னா, மூத்தவர்கள் நான் பேச விரும்பலை இந்த இடத்துல. ஆனால் புதிதாக நியமிக்கப்பட்ட ஆளுந்தரப்பின இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எப்போ மைக்க பார்த்தாலும் உடனே ஆரம்பிச்சிருவாங்க, தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் போல எந்தவித அரசாங்கமும் கிடையாது இந்த உலகத்தில். ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னா, நாங்கள் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. காலையில் கௌரவத்துக்குரிய சமந்த வித்யாரத்ன அவர்கள் இங்கே இருந்தார். நான் அவர்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் முன் வச்சேன். அவங்க சம்பள பிரச்சனை சரியாக கொடுக்குறோமான்னு ஆளுந்தரப்பில் இருக்க அவங்களோட உறுப்பினர் ஆளுந்தரப்பில் இருக்க அவங்களோட அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன், எனக்கு அரசாங்கத்தை விமர்சிக்கிறதுல எந்த விதமான இஷ்டமும் கிடையாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மனித உரிமை ஆணைக்குழு சொல்லியிருக்கு, சம்பளம் விவகாரத்தில் அரசாங்கம் தவறு செஞ்சிருக்கு, சரியான முறையில் மக்கள் கிட்ட அந்த சம்பளம் போய் கிடைக்கலன்னு. இப்போ அதை நம்ம கவனிச்சிருக்கோம். தொழிற்சங்க அனுபவம் எங்க கிட்ட இருக்கு. நான் முன்வச்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சம்பளத்தை சரியான முறையில் மக்கள் கையில் ஒப்படைங்க. ஏன்னா இன்னைக்கு பெருந்தோட்ட நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்களுக்கு அரசாங்கம் 5000 மில்லியன் நிதி ஒதுக்கீடு கொடுக்குறீங்க. அவங்க சரியான முறையில் அதை மக்கள் கொடுக்குறாங்களா இல்லையானு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படி இருக்கும்போது அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு கட்டாயம் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம கௌரவ ஜனாதிபதி அவர்கள் நுவரெலியா மாவட்டத்துக்கு வேவண்டன் தோட்டத்தை பத்தி, குறிப்பாக வேவண்டன் தோட்டத்தை பத்தி பேசியிருந்தாரு. அங்க மக்கள் கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு கட்டாயம் நம்ம வேலை செய்யணும். சரி, இன்னைக்கு அந்த மக்கள் அந்த பகுதி, என் சொந்த ஊர், அந்த பகுதியில் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அரசாங்கத்துக்கு எதிராக. ஏன்னா அவங்க சொல்றாங்க, நாங்க முன்வைக்கிற கடிதம் எதுக்குமே பதில் இல்லைன்னு. இன்னைக்கு உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, பெரும்பாலான மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் தித்வா சம்பந்தமா எந்தவித முன்னேற்றமும் கிடையாது. இந்தியா வீடு திட்டம் கௌரவத்துக்குரிய பிரதி அமைச்சர் அவர்கள் சொல்றாரு, தித்வா புயல் சம்பந்தமா வீடு திட்டத்தை பத்தி கேட்கும்போது கௌரவ பிரதி அமைச்சர் சொல்றாரு, மலையகத்தை பிரதித்துவப்படுத்துறவர் கைவிடப்பட்ட வீடு திட்டத்தை நாங்க கட்டி எழுப்பியிருக்கோம். எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு, யார் கைவிட்டா? வாங்க நம்ம நான் பிரதி அமைச்சருக்கு ஒரு அழைப்புதல் வர்றேன். நாங்கள் 2 பேரும் டெல்லிக்கு ஒரு ஃபிளைட்டை போட்டு நேரடியாக போய் கேட்போம், யார் கைவிட்டானு உண்மை வெளியே வரட்டும். இடைநிறுத்தப்பட்ட வீடு திட்டத்தை கட்டி எழுப்பினது ஜீவன் தொண்டமான். நான் அமைச்சராக இருக்கும் போது ஒரு வீடின் விலை எவ்வளவு நீங்க யாராச்சும் சொல்ல முடியுமா? 550 சதுரடி. நான் பாரோ எடுக்கும் போது 9,50,000 ரூபா. விலைவாசி அதிகரிச்சனால, பொருளாதார நெருக்கடினால 28 லட்சம் ரூபாய்க்கு அதிகரிக்கப்பட்டுச்சு. இந்திய அரசாங்கத்தோட பல்வேறு கலந்துரையாடல்கள் நடத்தி நாங்கள் 28 லட்சம் ரூபாவை எடுத்தோம். ஆனால் எடுத்து கடைசியில் என்னாச்சு? 1300 வீடுகளை, அவங்க எல்லாருக்கும் ஒரு உண்மை தெரிஞ்சவங்க தானே, அந்த உண்மையை நான் இங்கே போட்டு உடைக்கிறேன். அந்த 1300 வீடுகளை நான் பதவி விலகும் போது, அதாவது ஆட்சி மாற்றம் வரும்போது நாங்கள் ஒப்புதல் போட்டு அதை அமுல்படுத்த தயாரா இருந்தோம். அரசாங்கம் மாறினப்புறம் என்ன இல்ல, இது ஜீவன் தொண்டமான் கொண்டு வந்த 1300 வீடுகள், அதுல இருக்க பயனாளிகள் எல்லாம் மாத்துங்க அப்படின்னு ஒரு கதை போயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? இல்ல 10 பேர்ஸ் காணி, அதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா எங்களுக்கு பெருந்தோட்ட நிறுவனங்கள் தானே எங்களுக்கு ஆலோசனை வழங்குறாங்க அப்படின்னா அரசாங்கம் ஒரு பாணியில கடைசியில அந்த வீடு திட்டம் கைவிடப்பட்டுச்சு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. நான் சொல்றது போயினா, இங்க இருக்க எதிர்கட்சி உறுப்பினர்களா இருக்கட்டும், ஆளுங்கட்சி உறுப்பினர்களா இருக்கட்டும், கடந்த 2 வருஷமா வந்த வரவு செலவு திட்டத்தில் ஆளுங்கட்சியில் மலையக பிரதிகள் என்ன சொல்லியிருக்காங்க? 2024 4500 வீடுகள் இந்த வருஷம் கட்டி முடிப்போம். 2025 4500 வீடுகள் கட்டி முடிப்போம். இன்னைக்கு 9000 வீடுகள் முடிஞ்சிருக்கணுமே. ஆனால் இது வரைக்கும் மலையகத்தில் ஒரு வீடு கூட வரல. ஜனாதிபதி அவர்கள் தித்வா முடிஞ்ச பிற்பாடு அவர் ஒரு கமையில இருக்க, ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு சாதாரண வீட்டுக்குள்ளார போய் நாங்க கட்டின வீட்டில் நாங்க சாப்பிடுறோம் சொல்றாரு. சரி, மலையகத்துக்கு வாங்க. ஆனா இதை தான் நாங்க ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கோம். எனக்கு உங்களை இந்த விஷயத்துல விமர்சிக்க இஷ்டம் இல்லை. ஏன்னா காரணம் பெருந்தோட்ட நிறுவனங்கள் தான் இதுல பிரச்சனை. அந்த சட்டத்தை நீங்க சரியான முறையில் அமுல்படுத்தணும்.